Good morning, students. Now we are going to bioswology class. Fifth chapter, digestion and absorption. Previous class we are discussing about histology of the gut and digestive glands. Now this class we are discussing about digestion of food and role of digestive enzyme. Role of digestive enzyme. பாடம் 5 செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் உணவு பாதையின் திசுவியல் மற்றும் செரிமான சுரப்பிகள் என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் உணவு செரித்தல் மற்றும் செரிமான நொதிகளின் பங்கு என்பதை பார்ப்போம். டைஜஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் ரோல் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம். ரோல் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம். The process of the digestion converts the solid food into the absorbable and assimilable the forms. This is accomplished by the mechanical and chemical process. This accomplished by the mechanical and chemical process. அதாவது செரித்தலின் போது திட உணவுப் பொருட்கள் உட்கிரகித்தலுக்கேற்ற மற்றும் தன்மயமாதலுக்கேற்ற நிலைக்கு மாற்றப்படுகிறது. அப்சார்பபிள் உட்கிரகித்திற்கேற்ப அண்டு அசிமிலபிள்னா தன்மயமாதலுக்கேற்ற மாற்றப்படுகிறது. த ஃபார்ம்ஸ் திஸ் த அக்கம்ப்ளைஸ்டு பை திஸ் த மெக்கானிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராசஸ். இந்த செயல் பகுத்தல் மற்றும் வேதி செயல்களால் நடைபெறுகிறது. வேதி செயல்களால் நடைபெறுகிறது. த டைஜஷன் இன் த பக்கல் கேவிட்டி. வாய்க்குழியில் உணவு செரித்தல். The smell, sight and taste as well as the mechanical stimulation of the food in the mouth that triggers as a reflex action which result in the secretion of saliva. Secretion of saliva. வாய்க்குழியில் உணவு செரித்தல். உணவு மீதான பார்வை sight, அதன் மனம் smell, சுவை taste மற்றும் வாய்க்குழியில் உணவுப் பொருட்கள் ஏற்படுத்தும் தொடு தூண்டுதல் ஆகியவற்றால் தூண்டப்பட்ட அனிச்சை செயல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அனிச்சை செயல் உமிழ்நீர் உற்பத்தியை தூண்டுகிறது. ரிசல்ட் இன் த செக்ரீஷன் ஆஃப் சலைவா ட்ரைகர்ஸ். த ரிசல்ட் இன் செக்ரீஷன் ஆஃப் சலைவா உமிழ்நீர் உற்பத்தியை தூண்டுகிறது. த மெக்கானிக்கல் டைஜஷன் ஸ்டார்ட் இன் த மவுத் பை த கிரைண்டிங் அண்ட் சூயிங் ஆஃப் த ஃபுட்டு. கிரைண்டிங் அண்ட் சூயிங் ஆஃப் த ஃபுட்டு. உணவை சிறிய துண்டுகளாக உடைத்தல் மற்றும் அரைத்தல் போன்ற முதல்நிலை செரிமானம் வாய்க்குழியில் நடைபெறுகிறது. வாய்க்குழியில் நடைபெறுகிறது. த மவுத். த மெக்கானிக்கல் டைஜஷன் ஸ்டார்ட் இன் த மவுத் பை த கிரைண்டிங் உடைத்தல், சிறு துண்டுகளாக உடைத்தல் கிரைண்டிங், அண்ட் சூயிங் அரைத்தல் போன்ற முதல்நிலை செரிமானம் வாய்க்குழியில் நடைபெறுகிறது. இட் இஸ் கால்டு மாஸ்டிகேஷன். இட் இஸ் கால்டு மாஸ்டிகேஷன். இதற்கு மெல்லுதல் என்று பெயர். மாஸ்டிகேஷன்னா மெல்லுதல் என்று பெயர். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த 2 mark கொஸ்டின். மாஸ்டிகேஷன். தென் த சலைவா கண்டெயின் த வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ், சோடியம், பொட்டாசியம், குளோரைட், பைகார்பனேட், HCO3, த salivary amylase, dialin, antibacterial agents, lysozyme. These are all having this the saliva. These are all having this the saliva. அது உமிழ்நீரில் காணப்படுகின்ற பொருள்கள். உமிழ்நீரில் நீர், சோடியம், பொட்டாசியம், குளோரைட், பைகார்பனேட், HCO3 போன்ற மின்பகு பொருட்களும், டைலின் என்னும் உமிழ்நீர் அமைலேஸ், பாக்டீரியா எதிர்ப்பு பொருளான லைசோசைம் மற்றும் உயவு பொருளான கோலை கிளைகோபுரதம் and the lysozyme and the lubricating agents, the mucus, the lubricating agents, the mucus, a glycoprotein. These are all having this the saliva. These are all having the saliva. இவைகள் உமிழ்நீரில் காணப்படுகின்றன. உமிழ்நீரில் காணப்படுகின்றன. உமிழ்நீரில் நீர், சோடியம், பொட்டாசியம், குளோரைட், பைகார்பனேட், HCO3 போன்ற மின்பகு பொருட்களும், டைலின் என்னும் உமிழ்நீர் அமைலேஸ்,
பாக்டீரியா எதிர்ப்பு பொருளான லைசோசைம் மற்றும் உயவு பொருளான கோலை அதாவது கிளைகோபுரதம் ஆகியவை காணப்படுகின்றன. This is the important for the 2 mark question. What are the components of this saliva? Salivaவில் காணப்படுவது. What are the components of the saliva? So in this the saliva having this containing water, electrolytes, sodium, potassium, chloride, HCO3 bicarbonate, salivary amylase or dialin, antibacterial agents, lysozyme and a lubricating agent, mucus, the glycoprotein. These are all having this saliva. This is the important for this 2 mark question. Then the mucus in saliva prepares the food for the swallowing by the moistening, softening, lubricating and adhering this masticated food into the bolus. அதாவது இவற்றில் இவை ஆகியவை காணப்படுகிறது. இவை உணவை ஈரப்படுத்தி மென்மையாக்கி குழைத்த நிலைக்கு மாற்றி உயவுத்தன்மையை ஏற்றி எளிதில் விழுங்குவதற்கேற்ற தன்மையை விழுங்குவதற்கேற்ற தன்மைக்கு உணவை உமிழ்நீர் மாற்றுகிறது. திஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் த சலைவா. இவை உமிழ்நீரினுடைய பங்காகும். அதாவது உமிழ்நீரில் காணப்படுகின்ற இந்த பொருள்களினால் உணவை ஈரப்படுத்தி மென்மையாக்கி குழைத்த நிலைக்கு மாற்றி உயவுத்தன்மையை ஏற்றி எளிதில் விழுங்குவதற்கேற்ற தன்மைக்கு உணவை உமிழ்நீர் மாற்றுகிறது. The mucus in saliva prepare the food for the swallowing by the moistening, ஈரப்படுத்தி moistening and softening, மென்மையாக்கி and lubricating, குழைத்த நிலைக்கு மாற்றுது. Then the adhering the masticated food into the bolus, அதாவது எளிதில் குழைத்த நிலைக்கு மாற்றி உயவு தன்மைக்கு ஏற்றி எளிதில் விழுங்குவதற்கேற்ற தன்மைக்கு உணவை உமிழ்நீர் மாற்றுகிறது. லூப்ரிகேட்டிங், அட்கரிங் தி மாஸ்டிகேட்டட் ஃபுட் இன்டு த போலஸ், விழுங்குவதற்கேற்ற தன்மைக்கு உணவை உமிழ்நீர் மாற்றுகிறது. About the 30% of the polysaccharides, the starch is hydrolyzed by this salivary amylase, the enzyme into the disaccharides, the maltose. அதாவது இவற்றில் உள்ள உணவில் உள்ள பாலிசாக்கரைட்டான ஸ்டார்ஜின் அளவில் 30% உமிழ்நீர் இரட்டை சர்க்கரை மூலக்கூறாக மாற்றுகிறது. The bolus is then passed into the pharynx, then to the esophagus by the swallowing or the degluting. This is another one of the 2 mark question. அதன் பிறகு நன்கு அரைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் உணவு கவளங்களாக போலஸ்னா உணவு கவளங்களாக மாற்றப்பட்டு தொண்டை வழியாக உணவு குழலுக்குள் செலுத்தப்படும் நிகழ்ச்சிக்கு விழுங்குதல், அதாவது டிக்ளுடேஷன் என்று பெயர். This is the important for the 2 mark question. Then the bolus further passed down through this the esophagus to the stomach by this the successive waves of this the muscular contraction called as the peristalsis. That is called as the peristalsis. உணவு கவளம் உணவு குழலின் பெரிஸ்டால்சிஸ் என்னும் அலையியக்கின் மூலம் இறப்பையை அடைகிறது. பெரிஸ்டால்சிஸ்ங்கிற அலையியக்கத்தின் மூலம் இறப்பையை அடைகிறது. Gastroesophageal sphincter or the cardiac sphincter muscles that control the passages of the food into the stomach. அதாவது இறப்பைக்குள் உணவு செல்வதை கார்டியாக் சுருக்கு தசை கட்டுப்படுத்துகிறது. Now the food is come from this mouth to stomach. அதாவது இப்பொழுது உணவானது வாயிலிருந்து உணவுக்குழல் மூலமாக இறப்பையை அடைகிறது. The food is first enter from the mouth through this the pharynx, esophagus, now come to this stomach. அதாவது உணவானது வாயின் மூலமாக தொண்டை மற்றும் உணவுக்குழல் வழியாக இறப்பையை அடைகிறது.
The next one is the digestion in stomach. Digestion in stomach. இரைப்பையின் உணவு செரித்தல். Digestion in stomach. The food remains in the stomach the 4 to 5 hours. The rhythmic peristaltic movements, the churn and mix the food with the gastric juice and make into the creamy liquid called as the chyme. This is the another one of the 2-mark question. What is meant by chyme? அதாவது இரைப்பை பாகு என்றால் என்ன? இரைப்பையில் 4 முதல் 5 மணி நேரம் தங்கியுள்ள உணவு தொடர் அலை இயக்கத்தின் மூலம் ரிதமிக் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் தொடர் அலை இயக்கத்தின் மூலம் இரைப்பை நீருடன் கடையப்படுகிறது. The mix with the food with the gastric juice, the churns கடையப்படுகிறது. இந்த கடையப்படுகிறது. இதனால் உணவு இரைப்பை பாகு என்னும் கூழ்ம நிலையை அடைகிறது. Then finally is come to the make with the into the creamy liquid called as the chyme. இதனால் இரைப்பை நீருடன் கலந்து இதனால் உணவு இரைப்பை பாகு என்னும் கூழ்ம நிலையை அடைகிறது. This is the 2-mark question. Then when this the gastric secretion the partially controlled by this the autonomic reflex. Autonomic reflex அதாவது தானியங்கு அனிச்சை செயல் மூலம் இரைப்பை சுரப்பு ஓரளவிற்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. பார்சியலி கண்ட்ரோல் ஓரளவிற்கு கட்டுப்படுத்தப்படுகிறது by the autonomic reflex. autonomic reflex அதாவது அனிச்சை தானியங்கி அனிச்சை செயல் மூலம் இரைப்பை நீர் சுரப்பு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. Then the secretion of the gastric juice begin when the food is in the mouth. is in the mouth. அதாவது உணவு வாயினுள் இருக்கும் பொழுது இரைப்பை நீர் சுரப்பு துவங்குகிறது. The secretion of the gastric juice இரைப்பை நீர் gastric juice னா இரைப்பை நீர். The secretion of gastric juice begin when the food is in their mouth. அதாவது இரைப்பை நீர் அதாவது உணவு வாயினுள் இருக்கும் பொழுதே இரைப்பை நீர் சுரப்பு துவங்குகிறது. The gastric juice that contain the HCl and proenzyme. The gastric juice contain the HCl and proenzyme. What are the components of this the gastric juice? The gastric juice having this the HCl and proenzyme is a 1-mark question. அதாவது இரைப்பை நீரில் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் மற்றும் பல முன்னொதிகளும் ப்ரோஎன்சைம்னா முன்னொதிகளும் காணப்படுகின்றன. The proenzyme the pepsinogen on exposure to the HCl get the converted into the active enzyme pepsin which converts the proteins into the protease and peptones polypeptides. Peptones and the polypeptides. அதாவது செயல்படாத முன்னொதியான ப்ரோஎன்சைம் பெப்சினோஜனை செயல்படும் நொதியான பெப்சினாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl மாற்றுகிறது. பிறகு பெப்சின் உணவில் உள்ள புரதத்தை புரோட்டியேஸ்களாகவும் பெப்டோன்களாகவும் பெப்டோன்களாகவும் மாற்றுகிறது. The HCl provide acidic medium which is the optimum for the pepsin that killed the bacteria and other harmful organisms and avoid the putrefaction. மேலும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உணவை அமிலத்தன்மை அதாவது pH 1.8 உடன் இருக்கச் செய்து பெப்சின் செயல்பாட்டிற்கு உகந்த நிலையை அளிப்பதுடன் கேடு விளைவிக்கும் பாக்டீரியா மற்றும் பிற கிருமிகளை அழித்து உணவு அழுகுதலையும் தடுக்கிறது. Avoid the kill the bacteria and other harmful organism and avoid the putrefaction. Putrefaction உணவு அழுகுதலை தடுக்கிறது. Then the mucus and the bicarbonates. The mucus and bicarbonate present in the gastric juice and play the important role in the lubrication and protection of the mucosal epithelium from the eroding nature of the highly acidic HCl
அதாவது இவற்றில் இரைப்பை நீரில் உள்ள கோலை மற்றும் பைகார்பனேட் இரைப்பை the mucus and bicarbonate present in the gastric juice இரைப்பை நீர் gastric juiceனா இரைப்பை நீர் I already told you the mucus and bicarbonate present in the gastric juice play the important role in the lubrication and protection of the mucosal epithelium from the eroding nature of the highly acidic HCl அதாவது இரைப்பை நீரில் உள்ள கோலை மற்றும் பைகார்பனேட்டுகள் உயவு பொருளாகி லூப்ரிகேஷன் உயவு பொருளாகி அதிக அமிலத்தன்மையுள்ள HCl பாதிப்பிலிருந்தும் இரைப்பையின் கோலைப்படல எபித்தீலியத்தை பாதுகாக்கின்றன. HCl பாதிப்பிலிருந்தும் இரைப்பையின் கோலைப்படல எபித்தீலியத்தை பாதுகாக்கின்றன. This is the importance of this. And another one of this, the prolytic enzyme the found in the gastric juice of the infant is the renin. Help in this the digestion of the milk protein casinogen into casein in the presence of the calcium ions. In the presence of the calcium ions. அதாவது மற்றொரு புரத நொதியான ரெனின் the renin என்னும் மற்றும் ஒரு புரத நொதி இளங்குழந்தைகளில் இன்ஃபேண்ட்னா இளங்குழந்தைகளில் இரைப்பை நீரில் உள்ளது. இது கால்சியம் அயனிகளின் முன்னிலையில் the presence of calcium ion இந்த கால்சியம் அயனிகளின் முன்னிலையில் பால் புரதமான காசினோஜனை காசினாக மாற்றுகிறது. In the presence of the calcium ions the milk protein the casinogen to the casein converted into casein with the help of the renin in the presence of the calcium ion அது ரெனின் என்னும் புரத நொதியினால் கால்சியம் அயனிகளின் முன்னிலையில் காசினோஜனை பால் புரதமான காசினோஜனை காசினாக மாற்றுகிறது. முக்கியமாக இவை இளங்குழந்தைகளின் இரைப்பையில் காணப்படுகிறது. particularly is having this the infants the gastric stomach of the infant then this the enzyme is the secretion gradually reduced with the aging இவை வயது அதிகரிக்கையில் இந்த நொதியின் அளவு குறைகிறது. the renin is the gradually reduced this enzyme renin enzyme is the secretion gradually reduced with the aging அது ரெனின் என்கின்ற புரதம் வயது அதிகரிக்கையில் இந்த நொதியின் அளவு குறைகிறது. This is the important for this. Now come to this the diagram. This is the diagrammatic position of this the stomach. This is the stomach. This is the esophagus உணவு குழல். The cardiac sphincter muscle between the esophagus and the stomach have the sphincter muscles சுருக்கு தசை உணவு குழலுக்கும் இரைப்பைக்கும் இடையில் உள்ளது. இவை கார்டியாக் சுருக்கு தசை. This is the stomach இரைப்பை. This is the gastric rugae இரைப்பை மடிப்புகள். This is the pyloric sphincter muscles அதாவது between the stomach and small intestine அதாவது இரைப்பைக்கும் சிறுகுடலுக்கும் இடையில் காணப்படுவது பைலோரிக் சுருக்கு தசை pyloric sphincter muscle. This is the small intestine duodenum. இது small intestine உடைய சிறுகுடலுடைய முதல் பகுதி the first part of the small intestine. When get this the enlarges of the stomach வந்து enlarge பண்ணோம்னா having this the epithelium in this the stomach is the covered by this the epitheliumத்தால் சூழப்பட்டுள்ளது. The inner side of this the epithelium having this arranged the cells. This is the enlargement of this is the cells. In this the cells having this the two type of the cells. Two type of the cells. What are they? One is the chief cells, another one is the parietal cell. அதாவது chief cell னா முதன்மை செல்கள் மற்றும் parietal cell சுவர் செல்கள் காணப்படுகின்றன. Then this the pepsinogen is get their pepsin inactive pepsinogen அதாவது செயல்படாத பெப்சினோஜன் செயல்பாடுள்ள பெப்சினாக மாற்றமடைகிறது.
with the help of the HCl. So the HCl is the secreted from the parietal cell. அந்த HCl வந்து எங்க இருந்து செக்ரீட் ஆகுதுன்னா parietal cells. The H plus Cl. So it's the HCl. The HCl is the act on this the pepsinogen then converted into pepsin. அது செயல்படாத பெப்சினோஜன் மீது இந்த HCl செயல்பட்டு அதை செயல்மிகு பெப்சினாக மாற்றுகிறது. செயல்மிகு பெப்சினாக மாற்றுகிறது. The pepsinogen is one of this the proenzyme முன்னுதி செயல்படாத முன்னுதி அவற்றின் மீது HCl செயல்பட்டு அது செயல்படும் பெப்சினாக மாற்றுகிறது ஆக்டிவ் பெப்சினாக மாற்றுகிறது. The first one the pepsinogen and HCl are the secreted. The first point அது பெப்சினோஜனும் HClலும் சுரக்கப்படுகிறது. Then the HCl converted into pepsinogen and pepsin. அது HCl பெப்சினோஜனை பெப்சினாக மாற்றுகிறது. Then pepsin digests the protein into the peptone. And pepsin மேலும் பெப்சினோஜனை தூண்டுகிறது. Then பெப்டோனாக மாற்றமடைகிறது. These are all the process of this stomach and gastric secretion. Stomach and gastric secretion. இரைப்பையில் உணவு செரித்தல் and இரைப்பை நீர் சுரத்தல். The next we can go to this digestion in small intestine. Digestion in small intestine. சிறுகுடலில் உணவு செரித்தல். சிறுகுடலில் உணவு செரித்தல். The bile, pancreatic juice, intestinal juice are the secretion released into the small intestine. Released into the small intestine. பித்த நீர், கணை நீர் மற்றும் சிறுகுடல் நீர் ஆகியன சிறுகுடலில் வந்து சேர்கின்றன. Then the movements that generated by this the muscularis layer of the small intestine help in the through the mixing of the food with various secretion in the intestine, thereby the facilitate the digestion. Thereby the facilitate in the digestion. இங்கு நடைபெறும் தசை இயக்கத்தினால் உணவும் சிறுகுடலில் பல்வேறு சுரப்புகளும் கலந்து செரித்தலை எளிதாக்குகின்றன. Facilitate the digestion. சுரத்தலை அதாவது செரித்தலை எளிதாக்கின்றன. செரித்தலை எளிதாக்கின்றன. The movements that generated by the muscularis, the layer of this the small intestine help in the through the mixing of the food with the various secretion in the intestine and thereby they facilitated the digestion. இங்கு நடைபெறும் தசை இயக்கத்தினால் உணவும் சிறுகுடலில் பல்வேறு சுரப்புகளும் கலந்து செரித்தலை எளிதாக்குகின்றன. For example, the biles contain the bile pigments, bilirubin and bilirubin. As they break down this the product of this the hemoglobin of the dead RBCs. Dead RBCs. இறந்த சிவப்பணுக்களின் சிதைவினால் உருவான ஹீமோகுளோபின் பொருட்களிலிருந்து உருவான பித்த நிறமிகளான பிலிருபின் அண்ட் பைலிருடின் ஆகியவற்றுடன் then this the bile salt, cholesterol, and phospholipids இவற்றுடன் பிலிருபின் பைலிருடின் ஆகியவற்றுடன் பித்த உப்புகள் மற்றும் கொலஸ்ட்ரால் பாஸ்போலிபிட்ஸ் போன்றவைகள் பித்த நீரில் உள்ளன. What are the components of this bile juice? Bile juiceல் காணப்படுகின்ற பொருட்கள் யாவை? The bile juice is containing these pigments, bilirubin, bilirubin, the breakdown product of this the hemoglobin, dead RBCs.
bilirubin, bilirubin, bile salt, cholesterol, phospholipids. These are all the components of this bile fluids. அதாவது பித்த நீரில் காணப்படுகின்ற பொருட்களாக பிலிருபின், பைலிருடின் போன்ற பித்த நிறமிகள். இவை ஹீமோகுளோபின் இரத்த சிவப்பணுக்களின் சிதைவினால் உருவான ஹீமோகுளோபினிலிருந்து உருவான பொருட்களான பித்த நிறமிகளான பிலிருபின், பைலிருடின், பித்த உப்புக்கள், கொலஸ்ட்ரால், பாஸ்போலிபிட்ஸ் போன்றவைகள் காணப்படுகின்றன. எதில்? பித்த நீரில் காணப்படுகின்றன. Then but has no enzyme. இவற்றில் பித்த நீரில் நொதிகள் காணப்படுவது இல்லை. பித்த நீரில் நொதிகள் காணப்படுவது இல்லை. But has no the enzyme. The biles in the emulsification of the fat. பொதுவாக இந்த பைல்ஸ் இந்த பித்த நீர் உணவில் உள்ள கொழுப்பை பால்மம் அடைய செய்கின்றன. எமல்சிஃபிகேஷன் தான் பால்மம் அடைதல். The biles help in the emulsification of the fat. This is the important for the 1 mark question. அதாவது பித்த நீர் உணவில் உள்ள கொழுப்பை பால்மம் அடைய செய்கின்றன. The bile salt reduce the surface tension of the fat droplets and break them into the small globules. மேலும் இந்த பித்த உப்புக்கள் கொழுப்பு துகள்களின் பரப்பு இழுவிசையை குறைத்து ரெடியூஸ் தி சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு இழுவிசையை குறைத்து சிறு திவழைகளாக மாற்றுகின்றன. The small globules. The bile salts reduce the surface tension of the fat droplets and break them into the small globules. பித்த உப்புக்கள் கொழுப்பு துகள்களின் பரப்பு இழுவிசையை குறைத்து சிறு திவழைகளாக மாற்றுகின்றன. The biles also activates the lipase to the digestive lipids. The proteins and partially digested the protein in the chyme on reaching the intestines are acted upon by this the proteolytic enzyme of the pancreatic juice. Proteolytic enzyme of the pancreatic juice. பித்த நீரானது லிப்பேஸ் நொதியை தூண்டி கொழுப்பை செரிக்கச் செய்கிறது. What is the importance of this the lipase? The lipase, the biles also activate the lipase to the digestive lipids. அதாவது பித்த நீரானது லிப்பேஸ் நொதியை தூண்டி கொழுப்பை செரிக்கச் செய்கிறது. Then the protein and partially digest the protein, the chyme on the reaching the intestine or act upon by this the proteolytic enzyme of the pancreatic juice. இரைப்பையிலிருந்து சிறுகுடலுக்குள் நுழையும் இரைப்பை பாகில் chyme. இரைப்பை பாகில் மீதமுள்ள செரிக்கப்படாத புரதங்கள் மற்றும் ஓரளவிற்கு செரிக்கப்பட்ட புரதங்கள் மீது கணைய நீரில் உள்ள புரத சிதைவு நொதிகள் செயல்படுகின்றன. கணைய நீரில் உள்ள புரத சிதைவு நொதிகள் செயல்படுகின்றன. Then the pancreatic juice is the contain the enzyme. What are these the enzymes of this the pancreatic juice? pancreatic நீரில் காணப்படுகின்ற நொதிகள் யாவை? This is the important of this the 2 mark question. The pancreatic juice contain the enzyme. கணைய நீரில் உள்ள நொதிகள் trypsinogen, chymotrypsinogen, carboxypeptidase, pancreatic amylase, pancreatic lipase, nucleases. These are all having this the pancreatic juice of the these are all the enzymes of the pancreatic juice. These are all enzymes of the pancreatic juice. அதாவது கணைய நீரில் காணப்படுகின்ற நொதிகளான ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், கார்பாக்சிபெப்டிடேஸ், கணைய அமைலேஸ், கணைய லிபேஸ் மற்றும் நியூக்ளியேசஸ்கள் போன்ற நொதிகள் கணைய நீரில் காணப்படுகின்றன. This is the important for the 2 mark question. Then the trypsinogen is activated by the enzyme enterokinase, secreted by the intestinal mucosa into the active trypsin. The trypsinogen is one of the inactivated. The activated with the help of the enterokinase. In this the enterokinase is secreted by this the intestinal mucosa. Then the enterokinase is the act on the inactive trypsinogen, then get the active trypsin. அதாவது
சிறுகுடல் கோழைப்படலத்திலிருந்து சுரக்கும் என்ட்ரோகைனேஸ் என்னும் நொதி செயல்படாத டிரிப்சினோஜனை செயல்படும் டிரிப்சினாக மாற்றுகிறது. செயல்படும் டிரிப்சினாக மாற்றுகிறது. Then which turn the activate this the enzyme chymotrypsinogen in the pancreatic juice. மேலும் இந்த டிரிப்சின் செயல்படும் டிரிப்சினா மாற்றுகிறது. இந்த டிரிப்சின் செயல்படும் டிரிப்சின் கணைய நீரில் உள்ள செயல்படாத டிரிப்சினோஜனை செயல்படும் கைமோட்ரிப்சினாக மாற்றுகிறது. Then when the active trypsin is the act on this the trypsinogen, inactive trypsinogen, the trypsin வந்து எது மேலே செயல்படுதுன்னா trypsinogen மேலே செயல்பட்டு செயல்படாத trypsinogen இப்போ என்ன மாறுது active the trypsin is the act on this the chymotrypsinogen, inactive chymotrypsinogen, then get the active chymotrypsin. அதாவது இந்த டிரிப்சின் கணைய நீரில் செயல்படாத கைமோட்ரிப்சினோஜனை செயல்படும் நொதியான கைமோட்ரிப்சினாக மாற்றுகிறது. ட்ரிப்சினோஜனை என்ன மாற்றுது? கைமோட்ரிப்சினோஜனை கைமோட்ரிப்சினா மாற்றுது வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் த ட்ரிப்சின். So the active trypsin is the act on the inactive chymotrypsinogen, then finally get the active chymotrypsin. அதாவது செயல்பாடுள்ள அந்த ட்ரிப்சின் செயல்பாடு இல்லாத கைமோட்ரிப்சினோஜன் மீது செயல்பட்டு அவற்றை செயல்படும் கைமோட்ரிப்சினாக மாற்றுகிறது. This is the importance of this. Then the next one is the trypsin hydrolyzes the protein into the polypeptides and peptones. What is the importance of this trypsin? The trypsin hydrolyzes the protein into the polypeptides and peptones. அதாவது ட்ரிப்சின் புரதங்களை நீரார் பகுத்து பாலிபெப்டைட் மற்றும் பெப்டோன்களாக மாற்றுகிறது. ட்ரிப்சின் அதாவது இந்த ட்ரிப்சின்கிற அந்த ஆக்டிவ் ட்ரிப்சின், இந்த ஆக்டிவ் ட்ரிப்சின் வந்து எது மேலே செயல்படுதுன்னா புரதங்களை வந்து என்ன பண்ணுது? நீரார் பகுத்து, ஹைட்ரலைஸ், நீரார் பகுத்து அவற்றை புரதத்தை பாலிபெப்டைடுகள் மற்றும் பெப்டோன்களாக மாற்றுகிறது. The trypsin hydrolyzes the protein into the polypeptides and peptone. ட்ரிப்சின் வந்து புரதங்கள் மீது செயல்பட்டு நீரார் பகுத்து அந்த புரதத்தை பாலிபெப்டைடுகள் மற்றும் பெப்டோன்களாக மாற்றுகிறது. Then chymotrypsin. The chymotrypsin hydrolyzes the peptide bonds and associated with the specific amino acids. அப்போ கைமோட்ரிப்சின்ங்கிறது இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? கைமோட்ரிப்சினோஜன், இன்ஆக்டிவ் கைமோட்ரிப்சினோஜனாக இருந்துச்சு. இப்போ என்ன மாறிடுச்சு? ஆக்டிவ் கைமோட்ரிப்சினாக மாறிடுச்சு. அதாவது இதற்கு முன்னாடி செயல்படாத கைமோட்ரிப்சினோஜன் வந்து இப்போ என்ன மாறிடுச்சு? செயல்படும் கைமோட்ரிப்சினாக மாறிடுச்சு. அப்போ அந்த ஆக்டிவ் கைமோட்ரிப்சின் எது மேலே செயல்படுது? பெப்டைட் பாண்ட்ஸ், த ஹைட்ரோலைஸ் த பெப்டைட் பாண்ட்ஸ். அந்த ஹைட்ரோலைஸ் த பெப்டைட் பாண்ட்ஸ் மேலே பெப்டைட் நீரார் பகுத்து பெப்டைட் பாண்ட்ஸாக மாற்றுது. த அசோசியேட்டட் வித் ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்ஸ். இந்த கைமோட்ரிப்சின் அதாவது செயல்படுகின்ற அந்த கைமோட்ரிப்சின் குறிப்பிட்ட அமினோ அமிலங்களுடன் இணைந்துள்ள பெப்டைடு பிணைப்புகளை நீரார் பகுக்கின்றன. த ஹைட்ரோலைஸ் த பெப்டைட் பாண்ட்ஸ், இணைப்புகளை நீரார் பகுத்தல், ஹைட்ரோலைஸ்னால் நீரார் பகுக்கின்றன. எதோட சேர்ந்து? அசோசியேட்டட் வித் த ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்ஸ், அது அமினோ அமிலங்களுடன் இணைந்துள்ள பெப்டைடு பிணைப்புகளை நீரார் பகுக்கின்றன. Then the pancreatic amylase,
The pancreatic amylase convert the glycogen and starch into the maltose. அதே போன்று கணைய அமிலேஸ், pancreatic அமிலேஸ்னா கணைய அமிலேஸ். இந்த கணைய அமிலேஸ் கிளைக்கோஜனையும் ஸ்டார்ச்சையும் மால்டோஸாக மாற்றுகிறது. The next lipase. The lipase is the act on this the emulsify the fat, the triglycerides, and hydrolyze them into the free fatty acids and monoglycerides. அதாவது கணைய லிப்பேஸ். இந்த கணைய லிப்பேஸ் பால்மமாக்கப்பட்ட எமல்சிஃபைனா பால்மமாக்கப்பட்ட கொழுப்பு துகள்களான ட்ரைக்ளிசரைட்ஸ் மீது செயல்பட்டு அவற்றை தனித்த கொழுப்பு மற்றும் மோனோகிளிசரைட்களாக மாற்றுகின்றன. The lipids is the act on the emulsify the fat, triglycerides மேலே செயல்பட்டு ஹைட்ரோலைசஸ்னா நீரார் பகுக்கப்பட்டு அவற்றை when the free fatty acidsனா தனித்த கொழுப்பு அமிலம் and monoglycerides மாற்றுகின்றன. Then this the monoglycerides is the further hydrolyzed into this the fatty acids and glycerides. மேலும் இந்த மோனோகிளிசரைட்ஸ்கள் நீரார் பகுக்கப்பட்டு கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசராலாக மாற்றப்படுகிறது. These are all the importance of this the lipase. Then the nucleases. Then last one is the nucleases. The nucleases in the pancreatic juice break the nucleic acids into the nucleotides and nucleosides. இறுதியாக உள்ள நொதி, the last enzyme, nucleases. The totally have the 6 enzymes of this the pancreatic juice. அது கணைய நீரில் 6 நொதிகள் காணப்படுகின்றன. கடைசியாக nucleases. The nucleases in this the pancreatic juice break in the nucleic acids in the nucleotides and nucleosides. கணைய நீரில் உள்ள நியூக்ளியேசஸ்கள் நியூக்ளிக் அமிலங்களை நியூக்ளியோடைடுகள் மற்றும் நியூக்ளியோசைடுகளாக மாற்றுகின்றன. These are all the important functions of this the pancreatic enzyme. அது கணைய நீரில் உள்ள நொதிகளினுடைய முக்கியமான செயல்பாடுகளாகும். Then next one is this secretion of this the Brunner's glands. The secretion of the Brunner's glands along with the secretion of this the intestinal glands that constitute of this the intestinal juice are the succus centricus. This is the importance of the another one of the 2 mark questions, succus centricus. Brunner சுரப்பியின் சுரப்பு பொருள்களும் சிறுகுடல் சுரப்பியின் சுரப்பு பொருள்களும் இணைந்து சக்கஸ் சென்ட்ரிகஸ் என்னும் சிறுகுடல் நீரை உருவாக்குகின்றன. What is meant by succus centricus? The secretion of the Brunner's glands along with the secretion of the intestinal glands that constitutes இரண்டும் இணைந்து constitutes the intestinal juice or the succus centricus. Brunner சுரப்பியின் சுரப்பு பொருளும் சிறுகுடல் சுரப்பிகளின் சுரப்பு பொருளும் இணைந்து constitutesனா இணைந்து சக்கஸ் சென்ட்ரிகஸ் என்னும் சிறுகுடல் நீரை உருவாக்குகின்றன. Then the enzymes in this the intestinal juice such as the maltase, lactase, sucrase are also known as the invertase, peptidase, lipase, nucleotidase, nucleosidase act on the breakdown of this the biles and the pancreatic digestion. After that, when the digested food from the stomach to this the small intestine, in this the small intestines also having this the enzyme. அதாவது செரித்தலுக்கு பிறகு உணவானது இறப்பையிலிருந்து சிறுகுடலுக்கு செல்கிறது. அந்த சிறுகுடலிலும் நொதிகள் காணப்படுகின்றன. The enzymes is also having this the small intestine. சிறுகுடல்களிலும் நொதிகள் காணப்படுகின்றன. What are the enzymes of this small intestine? Maltase, lactase, sucrase are also known as the invertase.
peptidase, lipase, nucleotidase. These are all the enzymes of this small intestine. அது சிறுகுடலில் காணப்படுகின்ற நொதிகளாக மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ் அதாவது இன்வெர்டேஸ், பெப்டிடேஸ், லிப்பேஸ், நியூக்ளியோசைடேஸ் போன்ற நொதிகள் சிறுகுடலில் காணப்படுகின்றன. This is the important for the 2 mark question. Then these are all this the act on this the break down the products of this the biles and pancreatic digestion. இவைகள் பித்த நீர் மற்றும் கணை நீரால் செரிக்கப்பட்ட உணவின் மீது வினையாற்றுகின்றன. பித்த நீர் மற்றும் கணை நீரால் செரிக்கப்பட்ட உணவின் மீது வினையாற்றுகின்றன. When this the small intestine enzyme is the act on this the already breakdown of this the product of this the biles and pancreatic digestion. ஏற்கனவே பித்த நீர் மற்றும் கணை நீரால் செரிக்கப்பட்ட உணவின் மீது இந்த சிறுகுடல் நொதியானது செயலாற்றுகிறது அல்லது வினையாற்றுகிறது. What are the enzymes of this the small intestines? I already told you. These are all this the enzyme. These are all the food materials. This is the final digestion. This is the final digestion. Now come to this then. The food material maltose. This is one of the disaccharides. When they have maltase, this is the enzyme. In this the enzyme is the act on this the maltose, then converted into glucose and glucose. அதாவது மால்டோஸ் என்ற இரட்டை சர்க்கரையின் மீது மால்டேஸ் என்கின்ற நொதி செயல்பட்டு குளுக்கோஸ் மற்றும் குளுக்கோஸாக மாற்றுகிறது. Then the sucrase, this is the enzyme is the act on this the glucose, the disaccharide, then converted into glucose and fructose. அதே போன்று சுக்ரேஸ் என்கின்ற என்சைம் நொதி சுக்ரோஸ் மீது செயல்பட்டு குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸாக மாற்றுகிறது. தென் லாக்டேஸ் என்சைம் இஸ் ஆக்ட் ஆன் த லாக்டோஸ், தென் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ். லாக்டேஸ் என்ற நொதி லாக்டோஸ் என்ற உணவின் மீது அதாவது இரட்டை சர்க்கரையின் மீது செயல்பட்டு குளுக்கோஸ் மற்றும் கேலக்டோஸாக செயல்படுகிறது. பெப்டிடேஸ் என்ற நொதி enzyme is the act on the dipeptides and tripeptides. Then finally get this the amino acids. அது பெப்டிடேஸ் என்ற நொதி டைபெப்டைடுகள் மற்றும் ட்ரைபெப்டைடுகள் மீது செயல்பட்டு அமினோ அமிலங்களாக மாற்றுகிறது. Then nucleotidase, the enzyme is the act on the nucleotides, then converted into the nucleosides and phosphoric acids. நியூக்ளியோடைடேஸ் என்ற நொதி நியூக்ளியோடைடுகள் மீது செயல்பட்டு நியூக்ளியோசைடு மற்றும் பாஸ்பாரிக் அமிலமாக மாற்றுகிறது. Then the nucleosidase, the enzyme, this act on the nucleoside, then converted into the sugar and nitrogen base. அதே போன்று நியூக்ளியோசைடேஸ் என்ற நொதி நியூக்ளியோசைடு மீது செயல்பட்டு நியூக்ளியோசைடேஸ் என்ற நொதி நியூக்ளியோசோடு செயல்பட்டு அதை சர்க்கரை மற்றும் நைட்ரஜன் காரங்களாக பிரிகிறது. Then lipases, the enzyme is the act on the diglycerides and monoglycerides, then finally get the fatty acids and glycerides. அதே போன்று லிபேஸ்கள் என்ற நொதி டைக்ளிசரைட்ஸ் மற்றும் மோனோகிளிசரைட்ஸ் மீது செயல்பட்டு கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரால்ஸாக மாற்றப்படுகிறது. This is the final digestion is the take place in the small intestine. The small intestine is also having this the enzyme. The 7 enzyme having this the small intestine. 7 வகையான நொதிகள் சிறுகுடலில் காணப்படுகின்றன. இங்கு இறுதியான செரித்தல் நடைபெறுகிறது. Then next the mucus along with the bicarbonate ions from the pancreas provide this the alkaline medium pH 7.8 for the enzymatic action. கணையத்திலிருந்து தோன்றும் கோளையும் பைகார்பனேட் அயனிகளும் உணவை காரத்தன்மை கொண்ட ஊடகமாக அதாவது 7.8
pH மாற்றி செரிமான நொதிகள் செயல்பட ஏதுவாக சுழலை உருவாக்குகின்றன. செரிமான நொதிகள் செயல்பட ஏதுவான சுழலை உருவாக்குகின்றன. Then this as a result of the digestion all macromolecules of food, all macromolecules of the food are converted into the corresponding monomeric units. This is called as the digestion. So what is meant by digestion? I already told you. With the help of this enzyme, digestive enzyme, with the help of this enzyme, the digestion all macromolecules of the food are converted into the corresponding monomeric units. That is called as the digestion. This is the important for the 2 mark question. அதாவது செரித்தல் என்றால் என்ன? பொதுவாக செரித்தல் என்பது செரித்தலின் முடிவில் அனைத்து பெரிய மூலக்கூறுகளும் அதன் சிறிய மூலக்கூறுகள் சிறிய அலகுகளாக மாற்றப்படுகின்றன. அது நொதியின் உதவியுடன் செரித்தலின் முடிவில் அனைத்து பெரிய மூலக்கூறுகளும் உணவில் உள்ள அனைத்து பெரிய மூலக்கூறுகளும் அதன் சிறிய அலகுகளாக மாற்றப்படுகின்றன நொதியின் உதவியினால். இந்த நிகழ்ச்சி செரிமானம் எனப்படுகிறது. With the help of this the enzyme all macromolecules of the food is converted into the corresponding monomeric units. That is called as the digestion. This is the importance of this. For example, carbohydrate, this is the macromolecules. Then finally get this the monosaccharides, micromolecules, monomeric units. அது பெரிய மூலக்கூறான கார்போஹைட்ரேட், சிறிய மூலக்கூறான மோனோசாக்ரைட்ஸ், அதாவது ஒற்றை சர்க்கரையாக மாற்றப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்டு கேலக்டோஸ் என்ற ஒற்றை சர்க்கரையாக மாற்றப்படுகிறது. த சேம் வே த புரோட்டீன் மேக்ரோமாலிகுல்ஸ் பெரிய மூலக்கூறு, தென் ஃபைனலி கன்வெர்டட் இன்டு த அமினோ ஆசிட்ஸ் சிறிய மூலக்கூறாக மாற்றப்படுகிறது. தென் லிப்பிட்ஸ் பெரிய the large size of the macromolecules, then finally converted into the fatty acids and glycerols. பெரிய மூலக்கூறானது சிறிய மூலக்கூறாக fatty acids and glycerolaக மாற்றப்படுகிறது. This is the end of the digestion. Then the simple substance of this they formed or this they absorbed into the jejunum and ileum regions, the small intestine. After this the digestion, then get the absorption. The digestion, the small intestine having this the 3 part. One is the duodenum, jejunum, ileum. So this the up to the duodenum having this the digestion, then jejunum, ileum regions. After the jejunum, ileum, the small intestine, the simple substance they formed of this they absorbed in this the jejunum and ileum regions of the small intestine. அதாவது சிறுகுடல் 3 பகுதிகள் காணப்படுகிறது. முன் சிறுகுடல் அதாவது டியோடினம், ஜேஜீனம், இலியம் என்று 3 பகுதிகள் காணப்படுகிறது. டியோடினத்தில் செரித்தல் நடைபெற்ற பிறகு ஜேஜீனம், அதாவது ஜேஜீனம் மற்றும் செரித்தலின் முடிவில் எளிய பொருட்கள் டியோடினத்தில் செரித்தல் நடைபெற்ற பிறகு இடைசிறுகுடல் அதாவது ஜேஜினம், இடைசிறுகுடல் மற்றும் பின் சிறுகுடல் இலியம் ஆகியவற்றில் உட்கிரகிக்கப்படுகின்றன. அப்சார்ப்ஷன்னா உட்கிரகிக்கப்படுகின்றன. Then this the undigested and unabsorbed substance are the propelled into the large intestine. அதன் பிறகு செரிமானமாகாத மற்றும் உட்கிரகிக்கப்படாத பொருட்கள் பெருங்குடலுக்குள் செலுத்தப்படுகிறது. Then this the activity of this the gastrointestinal tract carried out by this the neural and hormonal control of the proper coordination of the digestion parts.
பிறகு இரைப்பை குடல் பாதையில் பல்வேறு பகுதிகளின் பணிகளை நரம்பு மற்றும் ஹார்மோன்கள் கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கின்றன. கோஆர்டினேட்னா ஒருங்கிணைக்கின்றன. The gastric and intestinal secretion are the stimulated by this the neural signal. Neural signal. இரைப்பை மற்றும் குடல் சுரப்புகள் நரம்புகளால் தூண்டப்படுகின்றன. Then the hormonal control. The hormonal control of the secretion. The hormonal control of the secretion of the digestive juice is carried out by this the local hormones produced by the gastric and intestinal mucosa. Gastric and intestinal mucosa. உணவு பாதையின் கோழை சுரப்பிகளில் உருவாகும் உள்ளார்ந்த ஹார்மோன்கள் செரித்தல் நீரின் சுரப்பை கட்டுப்படுத்துகின்றன. செரித்தல் நீரின் சுரப்பை கட்டுப்படுத்துகின்றன. So this is the process of the digestion. This is the process of the digestion. This is the entire process of the digestion. This is the schematic representations of this the digestion of the digestion process. This is having this the four region. The first part is known as the mouth, second part esophagus, third part the stomach, fourth part is known as the small intestine. So having this there are four regions. This is the four region. This is the mouth, esophagus, stomach. From stomach, small intestine up to this the small intestine, large one is the blood vessels. So when this the food material have the from the gradually digested from the mouth, esophagus, stomach, small intestine, then finally is the enter to this the blood vessels, or the finally enter to this the blood stream. Finally enter to the blood stream. This is the digestion process. This is the digestion process. The for example carbohydrate. This is the macromolecules. பெரிய மூலக்கூறு. The carbohydrate first is the enter to the mouth, then salivary glands, the salivary amylase or the dyline. This is the enzyme is the mixed with the carbohydrate. The digestion is the take place. The starch and the glycogen. Then the pancreatic amylase. Pancreatic amylase. அதாவது உமிழ்நீர் அமிலேஸ் அல்லது டைலின் இதோடு இணைகிறது கார்போஹைட்ரேட்டுடன். பிறகு pancreatic amylase இணைகிறது, இந்த என்சைம் அதாவது நொதி இணைகிறது. Then finally get this the monosaccharides. Small intestine சிறுகுடலில் மோனோசாக்கரைட்ஸாக ஒற்றை சர்க்கரையாக பிரிகிறது. பிறகு டைசாக்கரைட்ஸ் மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ். Then finally get the small intestine monosaccharide குளுக்கோஸாக மாற்றுகிறது. சிறுகுடல் எபித்தீலியம். The epithelium of the small intestine. Epithelium of the small intestines finally the carbohydrate finally converted the monosaccharide ஒற்றை சர்க்கரையாக மாற்றுகிறது. Then finally enter to the blood stream. இறுதியாக இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. This is the activate facilitate transport. அதாவது செயல்மிகு மற்றும் பொருள் வழி கடத்தல். அதன் மூலம் கார்போஹைட்ரேட் அதாவது பெரிய மூலக்கூறான கார்போஹைட்ரேட் செரித்தலின் முடிவில் இரத்தத்தில் கலக்கிறது. This is the importance of this. The next one is this lipids கொழுப்பு. அதே போன்று கொழுப்பு. The lipids is the first enter to the mouth. அதே மாதிரி மவுத்தில் ஈசோஃபேகஸ், அப்புறம் ஸ்டொமக்கு, small intestine, finally enter to this there. After the digestion is enter to the blood stream. இறுதியாக இரத்தத்தில் கலக்கிறது லிப்பிடுகள். Then additionally is the enter this there bile salt, pancreatic lipids and intestinal lipids. These are all the enzyme then mixed into this there lipids. Then the fatty acid diglycerides and monoglycerides ஆக மாற்றுகிறது. Then finally the fatty acids the glycerols கடைசியாக வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசராய்ட்ஸாக மாற்றப்படுகிறது. டெஃப்யூஷன் பரவல். தென் திஸ் த கைலோமைக்ரான் புரத உரை கொண்ட குளோபியூல்கள் மைக்ரான். அப்போ பெரிய லிப்பிட்ஸ் பெரிய கொழுப்புகள் சிறிய கொழுப்பு துகள்களாக மாற்றப்பட்டு when the large size of this the food lipids is the converted into small size,
Then finally is the exocytosis, as cell உமிழ்தல். Then enter to this the lymph vessels to the blood stream. அது நிணநீர் நாளத்தில் நுழைந்து பிறகு இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. Then next one is this proteins. The protein also the first we are get from this the mouth, esophagus, அப்புறம் பார்த்தீங்கன்னா stomach, then intestine, then after this the digested, then enter to this the blood stream. இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. The protein is the large size. The pepsin is one of the enzyme. நொதி, அதனோட நொதி கலக்கிறது. Then the proteases peptones ஆக மாற்றப்படுகிறது. Then the trypsin, chymotrypsin, carboxypeptidase and then tripeptidase. இதெல்லாம் வந்து என்ன enzymes. The enzyme is the mixed to this the protease and the peptone. Then the dipeptidase, tripeptidase amino acids ஆக மாற்றப்படுகிறது. Then active facilitates, அதாவது ட்ரைபெப்டைடு அமினோ அமிலமாக மாற்றப்பட்டு செயல்மிகு மற்றும் மேம்படுத்தப்பட்ட கடத்தல் மூலமாக then finally get the amino acid. Then the activated facilitate transport, செயல்மிகு மற்றும் மேம்படுத்தப்பட்ட கடத்தல் மூலமாக when the large size of the protein with the help of the enzyme is the small size, this the amino acid, then finally enter to the blood stream. அதாவது பெரிய மூலக்கூறான புரதங்கள் நொதியினால் செரிக்கப்பட்டு தனித்த அமினோ அமிலங்களாக பிரிக்கப்பட்டு பிறகு இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. This is the digestion process. This is the entire digestion process. Do you know the bicarbonate in the saliva make the pH 5.4 to the 7.4? If the bicarbonate level in the saliva is reduced, the saliva become the acetic acid and tooth enamel may get the dissolved. பொதுவாக உமிழ்நீரில் உள்ள பைகார்பனேட்டுகள் உமிழ்நீரின் pH-ஐ 5.4 இருந்து 7.4 வரை வைக்கிறது. இந்த பைகார்பனேட் அளவு குறைந்தால் உமிழ்நீரின் அமிலத்தன்மை உயர்ந்து பற்களினுடைய எனாமல் பகுதி கரையக்கூடும். Now come to this the Tamil medium students. உணவு செரித்தல் மற்றும் செரிமான நொதிகளின் பங்கு. உணவு செரித்தல் பெரிய மூலக்கூறான உணவுப் பொருட்களை நொதிகளின் உதவியினால் சிறிய மூலக்கூறுகளாக மாற்றுவது உணவு செரித்தல் எனப்படுகிறது. அவற்றில் செரிமான நொதியின் பங்குகள் யாவை? அதாவது செரித்தலின் போது திட உணவுப் பொருட்கள் உட்கிரகித்தலுக்கு ஏற்ற மற்றும் தன்மயமாதலுக்கு ஏற்ற நிலைக்கு மாற்றப்படுகிறது. இச்செயல் பகுத்தல் மற்றும் வேதி செயல்களால்
இந்த உணவின் மீதான பார்வை, அதன் மனம், சுவை மற்றும் வாய்க்குழியில் உணவுப் பொருட்கள் ஏற்படுத்தும் தொடு தூண்டுதல் ஆகியவற்றால் தூண்டப்பட்ட அனிச்சை செயல் உமிழ்நீர் உற்பத்தியை தூண்டுகிறது. உணவை சிறிய துண்டுகளாக உடைத்தல் மற்றும் அரைத்தல் போன்ற முதல்நிலை செரிமானம் வாய்க்குழியில் நடைபெறுகிறது. இதற்கு மெல்லுதல் மாஸ்டிகேஷன் என்று பெயர். 2 மார்க் கொஸ்டின். இந்த உமிழ்நீரில் நீர், சோடியம், பொட்டாசியம் குளோரைடு, பைகார்பனேட் HCO3 போன்ற மின்பகு பொருட்களும், டயலின் என்னும் உமிழ்நீர் அமைலேஸ், பாக்டீரியா எதிர்ப்பு பொருளான லைசோசைம் மற்றும் உயவு பொருளான கோலை கிளைக்கோபுரதம் போன்றவை காணப்படுகின்றன. இது 2 மார்க் கொஸ்டின். உணவை ஈரப்படுத்தி மென்மையாக்கி குலைத்த நிலைக்கு மாற்றி உயவுத்தன்மையை ஏற்றி எளிதில் விழுங்குவதற்கேற்ற தன்மைக்கு உணவை உமிழ்நீர் மாற்றுகிறது. உமிழ்நீரில் உள்ள பாலிசைக்ரைடான ஸ்டார்ச் அளவில் 30% உமிழ்நீர் இரட்டை சர்க்கரை மூலக்கூறுகளாக மாற்றுகின்றன. நன்கு அரைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் உணவு கவளங்களாக, அதாவது போலஸாக மாற்றப்பட்டு தொண்டை வழியாக உணவுக் குழலுக்குள் செலுத்தப்படும் நிகழ்ச்சிக்கு விழுங்குதல், டிக்ளூடிஷன் என்று பெயர். 2 மார்க் கொஸ்டின். உணவு கவளம் உணவு குழலின் பெரிஸ்டால்சிஸ் என்னும் அலை இயக்கத்தின் மூலம் இரைப்பையை அடைகிறது. 2 மார்க் கொஸ்டின். இரைப்பைக்குள் உணவு செல்வதை கார்டியாக் சுருக்கு தசை கட்டுப்படுத்துகிறது. கார்டியாக் சுருக்கு தசை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து இரைப்பையில் உணவு செரித்தல். இரைப்பையில் 4 முதல் 5 மணி நேரம் தங்கியுள்ள உணவு தொடர் அலை இயக்கத்தின் மூலம் இரைப்பை நீருடன் கலந்து கடையப்படுகிறது. இதனால் உணவு இரைப்பை பாகு என்னும் கூழ்ம நிலையை அடைகிறது. இரைப்பை பாகு. 2 மார்க் கொஸ்டின். தானியங்க அனிச்சை செயல் மூலம் இரைப்பை நீர் சுரப்பு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. உணவு வாயினுள் இருக்கும் பொழுது இரைப்பை நீர் சுரப்பு துவங்குகிறது. இரைப்பை நீரில் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் மற்றும் பல முன்னொதிகள் ப்ரோ என்சைம்களும் உள்ளன. செயல்படாத முன்னொதியான பெப்சினோஜனை செயல்படும் நொதியான பெப்சினாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl மாற்றுகிறது. பெப்சின் உணவில் உள்ள புரதத்தை புரோட்டியஸ்களாகவும் பெப்டோன்களாகவும் பெப்டைடுகளாகவும் மாற்றுகிறது. அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உணவு அமிலத்தன்மை pH 1.8 உடன் இருக்க செய்து பெப்சின் செயல்பாட்டிற்கு உகந்த நிலையை அளிப்பதுடன் கேடு விளைவிக்கும் பாக்டீரியா மற்றும் சிறு கிருமிகளையும் அழித்து உணவு அழுகுதலையும் தடுக்கிறது. இரைப்பை நீரில் உள்ள கோலை மற்றும் பைகார்பனேட்டுகள் உயவுப் பொருளாகி அதிக அமிலத்தன்மையுடைய HCl பாதிப்பிலிருந்தும் இரைப்பையின் கோலைப்படல எபித்தீலியத்தை பாதுகாக்கின்றன. ரெனின் என்னும் மற்றுமொரு புரத நொதி இளங்குழந்தைகளில் இரைப்பை நீரில் உள்ளது. இது கால்சியம் அயனிகளின் முன்னிலையில் பால் புரதமான கேசினோஜனை கேசினாக மாற்றுகிறது. பால் புரதமான கேசினோஜனை கேசினாக மாற்றுகிறது. கால்சியம் அயனின், அதாவது மற்றுமொரு புரத நொதியான ரெனின். இந்த ரெனின் இளங்குழந்தைகளின் இரைப்பை நீரில் உள்ளது. இது கால்சியம் அயனிகளின் முன்னிலையில் பால் புரதமான கேசினோஜனை கேசினாக மாற்றுகிறது. வயது அதிகரிக்கையில் இந்த நொதியின் அளவு குறைகிறது. இது இரைப்பையினுடைய உணவு செரித்தல். இது இரைப்பை, உணவு குழல், கார்டியாக் சுருக்கு தசை. அதாவது உணவு குழலுக்கும் இரைப்பைக்கும் இடையில் கார்டியாக் சுருக்கு தசை இருக்குது. இது இரைப்பை மடிப்புகள். அடுத்து பார்த்திங்கன்னா இது பைலோரிக் சுருக்கு தசை. அதாவது இரைப்பைக்கும் சிறுகுடலுக்கும் இடையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பைலோரிக் சுருக்கு தசை. அது இரைப்பை உள்ளே இருக்க இரைப்பை மடிப்புகளை பெரிதாக்கப்படுகிறது. இது எபித்தீலியம். எபித்தீலியத்தில் செல்கள் காணப்படுகின்றன. 2 வகையான செல்கள் காணப்படுகின்றன. அவற்றில் ஒன்று முதன்மை செல்கள், மற்றொன்று சுவர் செல்கள். இது முதன்மை செல்கள், இது சுவர் செல்கள். அந்த சுவர் செல்களிலிருந்து என்ன உருவாகுதுன்னா HCl. இந்த HCl எதன் மேலே செயல்படுது? பெப்சினோஜன் மீது செயல்பட்டு பெப்சினாக மாற்றுகிறது. அது ப்ரோ என்சைம். முன்னொதிகள், அதாவது பெப்சினோஜனுங்கிறது முன்னொதி மேலே இந்த HCl செயல்பட்டு அதை பெப்சினாக மாற்றுது. அப்போ பெப்சினோஜனும்
பெப்சினோஜனுடன் செயல்பட்டு அது என்ன மாற்றுதுன்னா HCl சுரக்கப்படுகிறது. அப்போ HCl பெப்சினோஜனை இந்த PPCனா HCl, PPCனா என்னதுப்பா HCl, இந்த இடத்துல HClனு வரும், PPCனா HCl. அப்போ HCl பெப்சினோஜனை பெப்சினாக மாற்றுகிறது. பெப்சின் மேலும் பெப்சினோஜனை தூண்டுகிறது. இதுதான் இதனுடைய செயல்பாடு, இரைப்பை உணவு செரித்தலுடைய செயல்பாடு. அதன் பிறகு சிறுகுடலில் உணவு செரித்தல். பித்த நீர், கணை நீர் மற்றும் சிறுகுடல் நீர் ஆகியன சிறுகுடலில் வந்து சேர்கின்றன. இங்கு நடைபெறும் தசை இயக்கத்தினால் உணவும் சிறுகுடலில் பல்வேறு சுரப்புகளும் கலந்து செரித்தலை எளிதாக்குகின்றன. இறந்த சிவப்பணுக்களின் சிதைவினால் உருவான ஹீமோகுளோபின் பொருட்களிலிருந்து உருவான பித்த நிறமிகளான பிலிருபின், பைலிருபின் ஆகியவற்றுடன் பித்த உப்புகள், கொலஸ்ட்ரால் மற்றும் பாஸ்போலிபிட் போன்றவை பித்த நீரில் அடங்கியுள்ளன. பித்த நீரில் அடங்கியுள்ள பொருட்கள் யாவை? இது 2 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து, ஆனால் பித்த நீரில் நொதிகள் காணப்படுவது இல்லை. பித்த நீரில் நொதிகள் காணப்படுவது இல்லை. பித்த நீரில் நொதிகள் காணப்படுவதில்லை. பித்த நீர் உணவில் உள்ள கொழுப்பை பால்மமடைய செய்கிறது. பித்த உப்புகள் கொழுப்பு துகள்களின் மீது கொழுப்பு துகள்களின் பரப்பு இழுவிசையை குறைத்து சிறு திவலைகளாக மாற்றுகின்றன. மேலும் பித்த நீரானது லிப்பேஸ் நொதியை தூண்டி கொழுப்பை செரிக்கச் செய்கிறது. இரைப்பையிலிருந்து சிறுகுடலுக்குள் நுழையும் இரைப்பை பாகில் மீதமுள்ள செரிக்கப்படாத புரதங்கள் மற்றும் ஓரளவுக்கு செரிக்கப்பட்ட புரதங்கள் மீது கணைய நீரில் உள்ள புரத சிதைவு நொதிகள் செயல்படுகின்றன. கணைய நீரில் டிரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், கார்பாக்சி பெப்டிடேஸ், கணைய அமிலேஸ், கணைய லிப்பேஸ், நியூக்ளியேசஸ் போன்ற நொதிகள் காணப்படுகின்றன. கணைய நீரில் உள்ள நொதிகள் யாவை? 2 மார்க்கில் கேட்பாங்க. 6 நொதிகள் இருக்குது. சிறுகுடல் கோழைப்பொருள் டிரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், கார்பாக்சி பெப்டிடேஸ், கணைய அமிலேஸ், கணைய லிப்பேஸ், நியூக்ளியேசஸ் போன்ற 6 நொதிகள் காணப்படுகின்றன கணைய நீரில். இதில் சிறுகுடல் கோழைப்படலத்திலிருந்து சுரக்கும் என்ட்ரோகைனேஸ் என்னும் நொதி செயல்படாத டிரிப்சினோஜனை செயல்படும் டிரிப்சினாக மாற்றுகிறது. மேலும் இந்த டிரிப்சின் கணைய நீரில் உள்ள செயல்படாத கைமோட்ரிப்சினோஜனை செயல்படும் கைமோட்ரிப்சினாக மாற்றுகிறது. இந்த டிரிப்சின் புரதங்களை நீரார் பகுத்து பாலிபெப்டைடுகள் மற்றும் பெப்டோன்களாக மாற்றுகிறது. கைமோட்ரிப்சின் குறிப்பிட்ட அமினோ அமிலங்களுடன் இணைந்து பெப்டைட் பிணைப்புகளை நீரார் பகுக்கின்றன. அடுத்து, கணைய அமிலேஸ் கிளைகோஜன் ஸ்டார்ச்சையும் மால்டோஸாக மாற்றுகிறது. கணைய லிப்பேஸ் பால்மமாக்கப்பட்ட கொழுப்பை துகள்களாக ட்ரைகிளிசரைடுகள் மீது செயல்பட்டு அவற்றை தனித்த கொழுப்பு மற்றும் மோனோகிளிசரைடுகளாக மாற்றுகிறது. மேலும் மோனோகிளிசரைடுகள் நீரால் பகுக்கப்பட்டு கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரலாக மாற்றப்படுகிறது. கணைய நீருள்ள நியூக்ளியேசஸ்கள் நியூக்ளிக் அமிலங்களை நியூக்ளியோடைடுகள் மற்றும் நியூக்ளியோசைடுகளாக மாற்றுகின்றன. இவை கணைய நீரில் உள்ள நொதிகளினுடைய முக்கியமான செயல்களாகும். அடுத்து, ப்ரூனர் சுரப்பியின் சுரப்பு பொருளும் சிறுகுடல் சுரப்பியின் சுரப்பு பொருளும் இணைந்து சக்கசென்ட்ரிகஸ் என்னும் சிறுகுடல் நீரை உருவாக்குகிறது. இப்பொழுது உணவானது இரைப்பையிலிருந்து சிறுகுடலுக்கு சென்றடைகிறது. இந்த இரைப்பையிலிருந்து உணவானது சிறுகுடலுக்கு சென்றடைகிறது. சிறுகுடலிலும் நொதிகள் காணப்படுகின்றன. 7 நொதிகள் காணப்படுகின்றன. சிறுகுடலில் காணப்படுகின்ற நொதிகளானவை, சிறுகுடல் நீரில் காணப்படுகின்ற நொதிகளானவை மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ், அதாவது இன்வெர்டேஸ், பெப்டிடேஸ், லிப்பேஸ்கள், நியூக்ளியேசஸ், நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ் போன்றவைகள் காணப்படுகின்றன. இந்த பித்த நீர் மற்றும் கணைய நீரால் செரிக்கப்பட்ட உணவின் மீது இந்த சிறுகுடல் நீர் நொதிகளானது செயல்பட்டு மீண்டும் அவற்றை செரிக்கச் செய்கின்றன. இவை சிறுகுடல் நீரில் காணப்படுகின்ற நொதிகள். மால்டேஸ், சுக்ரேஸ், லாக்டேஸ், பெப்டிடேஸ், நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ், லிப்பேஸ்கள் இவெல்லாம் நொதிகள், சிறுகுடல் நீரில் காணப்படுகின்ற நொதிகள். இவை உணவின் மீது இரட்டை சர்க்கரை மால்டேஸ்ங்கிற இரட்டை சர்க்கரை மீது செயல்பட்டு குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக மாற்றுகிறது. சுக்ரேஸுங்கிற நொதி சுக்ரோஸ் மேலே செயல்பட்டு இரட்டை சர்க்கரை மீது செயல்பட்டு குளுக்கோஸ் ஃப்ரக்டாஸாக மாற்றுகிறது. லாக்டோஸுங்கிற நொதி லாக்டோஸுங்கிற இரட்டை சர்க்கரையின் மீது செயல்பட்டு குளுக்கோஸ் கேலக்டோஸாக மாற்றுகிறது. பெப்டிடேஸுங்கிற நொதி டைபெப்டிடேஸ், ட்ரைபெப்டிடேஸ் மீது செயல்பட்டு அமினோ அமிலங்களாக மாற்றுகிறது.
நியூக்ளியோடைடேஸ்ங்கிற நொதி நியூக்ளியோடைடுகள் மீது செயல்பட்டு நியூக்ளியோசைடுகள் மற்றும் பாஸ்பாரிக் அமிலமாக மாற்றுகிறது. நியூக்ளியோசைடேஸ்ங்கிற நொதி நியூக்ளியோசைடு மீது செயல்பட்டு சர்க்கரை மற்றும் நைட்ரஜன் காரங்களாக மாற்றுகிறது. லிப்பேஸுங்கிற நொதி பார்த்திங்கன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் மற்றும் மோனோகிளிசரைடுகள் மீது செயல்பட்டு கொழுப்பமிலங்கள் மற்றும் கிளிசராலாக செயல்படுகிறது. இவை செரித்தலினுடைய இறுதி நிலையாகும். அது சிறுகுடலில் முன் 3 பகுதிகள் காணப்படுகிறது. ஒன்று டியோடினம், ஜேஜீனம், இலியம் என்ற 3 பகுதி காணப்படுகிறது. டியோடினம் முன்பகுதியில், சிறுகுடலின் முன்பகுதியில் செரித்தலானது இறுதி செரித்தல் நடைபெறுகிறது. பிறகு கணையத்திலிருந்து தோன்றும் கோளையும் பைகார்பனேட் அயனிகளும் உணவை காரத்தன்மை கொண்ட ஊடகமாக pHs 7.8 என மாற்றி செரிமான நொதிகள் செயல்பட ஏதுவான சூழலை உருவாக்குகின்றன. செரித்தலின் முடிவில் உணவிலிருந்து அனைத்து பெரிய மூலக்கூறுகளும் அதன் சிறிய அலகுகளாக மாற்றப்படுகின்றன. இவையே செரித்தல் எனப்படுகிறது. செரித்தல் என்றால் என்ன? அதாவது செரித்தலின் போது நொதிகளின் உதவியின் மூலமாக உணவினுடைய பெரிய மூலக்கூறுகள் அனைத்தும் அதன் சிறிய அலகுகளாக மாற்றப்படுகின்றன. இதுவே செரித்தல் எனப்படுகிறது. டைஜஷன். எடுத்துக்காட்டாக கார்போஹைட்ரேட் பெரிய உணவு மூலக்கூறு, அவை சிறிய உணவு மூலக்கூறான ஒற்றை சர்க்கரையாக மாற்றப்படுகின்றன. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் என ஒற்றை சர்க்கரையாக மாற்றப்படுகின்றன. அதே போன்று புரதங்கள் பெரிய மூலக்கூறு, அவை அமினோ அமிலங்கள் என்ற சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுகின்றன. கொழுப்புகள் பெரிய மூலக்கூறு, அவை கொழுப்பமிலங்கள் மற்றும் கிளிசராலாக என்னும் சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுகின்றன. இவையே செரித்தல் எனப்படுகின்றன. அப்போ செரித்தல் சிறுகுடலினுடைய முன்பகுதியான டியோடினத்தில் நடைபெறுகிறது. முன் சிறுகுடலில் நடைபெறுகிறது. பிறகு சிறுகுடலினுடைய இடைச்சிறுகுடல் மற்றும் பின் சிறுகுடலில் உட்கிரகிக்கப்படுகின்றன. செரித்தலின் முடிவில் தோன்றும் எளிய பொருட்கள் இடைச்சிறுகுடல் மற்றும் பின் சிறுகுடல், அதாவது ஜேஜீனம் மற்றும் இலியத்தில் அவை உட்கிரகிக்கப்படுகின்றன. செரித்த பின்பு உட்கிரகிக்கப்படுகின்றன. பிறகு செரிமானமாகாத மற்றும் உட்கிரகிக்கப்படாத பொருட்கள் பெருங்குடலுக்குள் செலுத்தப்படுகின்றன. இரைப்பை குடல் பாதையில் பல்வேறு பகுதியில் பணிகளை நரம்பு மற்றும் ஹார்மோன்கள் கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கின்றன. இரைப்பை குடல் பாதையின் பல்வேறு பகுதிகளின் பணிகளை நரம்பு மற்றும் ஹார்மோன்கள் கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கின்றன. இரைப்பை மற்றும் குடல் சுரப்புகள் நரம்புகளால் தூண்டப்படுகின்றன. உணவு பாதையின் கோளை சுரப்பிகளில் உருவாகும் உள்ளார்ந்த ஹார்மோன்கள் செரித்தல் நீரின் சுரப்பை கட்டுப்படுத்துகின்றன. உள்ளார்ந்த ஹார்மோன்கள் செரித்தல் நீரின் சுரப்பை கட்டுப்படுத்தின. உணவு பாதையின் கோளை சுரப்பிகளில் உருவாகும் உள்ளார்ந்த ஹார்மோன்கள் செரித்தல் நீரின் சுரப்பை கட்டுப்படுத்துகின்றன. இவை செரிமானத்தினுடைய செயல்பாடுகளாகும். இவை செரிமானம் நடைபெறும் விதம், அதாவது 4 பகுதிகள், அதாவது வாய், உணவுக்குழல், இரைப்பை, சிறுகுடலில் செரித்து இறுதியாக செரித்து பிறகு இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. எடுத்துக்காட்டாக கார்போஹைட்ரேட் என்ற பெரிய மூலக்கூறு உமிழ்நீரில் காணக்கூடிய அமைலேஸ் டைலின் மூலமாகவும் கணைய அமைலேஸ் என்ற நொதியின் மூலமாகவும் ஒற்றை சர்க்கரையாகவும் இரட்டை சர்க்கரை மால்டோஸ் லாக்டோஸ் சுக்ரேஸாக மாற்றப்பட்டு இறுதியில் செயல்மிகு மற்றும் செயல்பொருள் வழி கடத்தல் மூலமாக ஒற்றை சர்க்கரையாக மாற்றப்பட்டு இறுதியில் இரத்தத்தில் கலக்கிறது. அதே போன்று பெரிய மூலக்கூறான லிப்பிடுகள், அதாவது கொழுப்புகள், பித்த உப்புகள், கலை லிபேஸ் மற்றும் குடல் லிபேஸ் போன்றவற்றினால் நொதிகளினால் சேர்க்கப்பட்டு கொழுப்பு அமிலம் மற்றும் ட்ரைகிளிசரைட் மோனோகிளிசரைடாக மாற்றப்பட்டு கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரால், மைசிலி அதாவது கைலோமைக்ரான், புரத உரை கொண்ட குளோபுலின் இவற்றின் மூலமாக கொழுப்புகள், லிப்பிடுகள் உடைக்கப்பட்டு செரிக்கப்பட்டு இறுதியாக செல் உமிழ்தல் எக்ஸோசைட்ஸ் செல் உமிழ்தல் மூலமாக எக்ஸோசைட்டோசிஸ் செல் உமிழ்தல் மூலமாக நிணநீர் நாளத்தில் கலந்து பிறகு இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. அதே போன்று புரதங்கள், பெரிய மூலக்கூறான புரதம் வாய் வழியாக உள்ளே சென்று பிறகு உணவு குழல், இரைப்பை, இறுதியாக சிறுகுடலில் செரித்த பிறகு இரத்த ஓட்டத்தில் கலக்கின்றன.
அப்போ புரதங்களில் பெப்சின் என்ற நொதி செயல்படுகிறது. புரோட்டியேஸ் மற்றும் பெப்டோன்களாக செயல்பட்டு பிறகு ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சி பெப்டிடேஸ், டை அண்ட் ட்ரைபெப்டிடேஸ் போன்ற நொதிகளும் அவற்றின் மீது செயல்பட்டு ட்ரைபெப்டிடேஸ் அமினோ அமிலமாக மாற்றப்படுகிறது. பிறகு செயல்மிகு மற்றும் மேம்படுத்தப்பட்ட கடத்தல் மூலமாக அமினோ அமிலங்கள் செயல்மிகு மற்றும் மேம்படுத்தப்பட்ட கடத்தல் மூலமாக இறுதியாக இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. அப்போ அனைத்து உணவுப் பொருட்களும் முதலில் வாய் வழியாக உள்ளே சென்று பிறகு உணவுக்குழல், இரைப்பை, பிறகு சிறுகுடலில் சென்று செரிமானம் நிறைவடைந்து இறுதியாக இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. இவை செரித்தல் மற்றும் உட்கிரகித்தலுடைய செயல்முறைகளாகும். So this class have the finish. The next class we can go to the next topic.